யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்கான அனுமதியை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், 2 வாரமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கின்றதா என யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபனிடம் ஜனாதிபதி வினவினார். அதற்கு பதிலளித்த பிரதீபன், எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கின்றது. இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதாக அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், எஸ். ஸ்ரீபவானந்தராஜா, ஜே. ரஜீவன், இளங்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், திணைக்கள தலைவர், பணிப்பாளர்கள் மற்றும் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர்.